டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜேசி ஈரோடு சூப்பர் கிங்ஸ் ஜேசிஐ வார விழாவில் நிறைய தலைவர்களை நேர்காணல் செய்தோம். அதே போல இங்கு நாம் முக்கியமான ஒரு தலைவரை நேர்காணல் செய்ய காத்திருக்கிறோம். ஜேசி வார விழாவின் தலைவர்களுடைய தலைமைத்துவ பண்பும், தலைவர்களுடைய வளர்ச்சி பற்றியும், தலைவர்களுடைய பார்வையும், தலைவர்கள் எப்பொழுது தலைவராகிறார் என்பதை பற்றிய மிக சிறந்த ஒரு தருணமாக இது சென்று கொண்டிருக்கிறது. அந்த தருணத்தில் இன்றைய சிறப்பு அழைப்பாளர் எங்களது முன்னாள் மண்டல தலைவர் ஜேசி தீனதயாளன் ஐயா. அவர் பார்த்திங்கன்னா சார் பிரின்சிபலாக மட்டும் இல்லாமல் எங்களுடைய வழிகாட்டுனராகவும் இருக்காங்க. ஒரு மென்டாராக நிறைய பகுதிகளில் நிறைய பேருக்கு அறிவுரைகளை மட்டும் வழங்குவதில்லை, அவர் செயலிலும் இறங்கி செய்து கொண்டிருக்கார் என்பது ஜோன் 17 உள்ள அனைத்து மக்களுக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். அவரை வரவேற்பதில் ஜேசி ஈரோடு சூப்பர் கிங்ஸ் பெருமை கொள்கிறது. வணக்கம் அண்ணா. வணக்கம். ஜேசியில் ஒரு மண்டல தலைவராக நீங்கள் பொறுப்பேற்று அந்த மண்டல தலைமைக்காக நீங்கள் பல வருடங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை எல்லாம் சந்திச்சிருக்கீங்க. அதை தாண்டி ஒரு மண்டல தலைவராக வரும்பொழுது மிகப்பெரிய சாதனைகளை இங்கே புரிஞ்சிருக்கீங்க. ஒரு ஜேசியா முன்னாள் மண்டல தலைவராக மண்டல தலைவருக்கு முன்னாலும் மண்டல தலைவருக்கு பின்பும் நீங்கள் கற்றதும் பெற்றதும் எவை? நன்றி கார்த்தி. தலைவர் ஜேசி ஈரோடு சூப்பர் கிங்ஸ் ஒரு அருமையான முயற்சி. இந்த ஜேசி வார விழாவில் ஜேசி சூப்பர் கிங்ஸ் ஈரோடு சூப்பர் கிங்ஸினுடைய இந்த ஒரு முயற்சி பாராட்டத்தக்கது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், மண்டல தலைவருக்கு முன் மண்டல தலைவருக்கு பின் அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. மண்டல தலைவருக்கு முன்னும் சரி, மண்டல தலைவருக்கு பின்னும் சரி, 17 ஆண்டுகள் கழித்து இன்று 2008 நான் மண்டல தலைவராக இருந்தேன். கிடைத்தா 17 ஆண்டுகள் கழித்து இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்னமும் இந்த ஜேசி இயக்கத்தில் நாங்கள் கற்றுக்கிட்டதாக இருக்கோம். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய கடல், மிகப்பெரிய பெருங்கடல். இதில் நீங்கள் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும் சரி, ஒவ்வொரு முயற்சியிலையும் சரி, நீங்கள் லேர்னிங் மட்டும்தான் இதில் மிகப்பெரிய ஒரு சக்தி. எல்லா விஷயத்துலையும் சரி, இங்கே கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் உங்களோட பிஸ்னஸ்லேயும் சரி, உங்களோட ஃபேமிலி லைஃப்லேயும் சரி, உங்களோட ப்ரொஃபஷன்லேயும் சரி, நீங்கள் அதில் அப்ளை பண்ணும்போது நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். குறிப்பாக நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நான் 1999 ஜேசி ஈரோடு ஸ்ரீ வாசவிக்கல் இயக்கத்தில் நான் ஜாயின் பண்ணேன். அப்படி ஜாயின் பண்ணப்போ அந்த 7 வருட பயணத்தில் நான் 2008ஆம் ஆண்டு தான் நான் மண்டல தலைவராக ஆக முடிஞ்சது. அந்த ஒரு 7 வருடங்கள் நான் மண்டல ஆட்சிக்குழுவிலையும் இடம்பெற்றிருந்தேன். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு அனுபவம், ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பதவியில் இருக்கும்போது அந்த பதவியிலும் அந்த பதவிக்குண்டான செயல்களிலும் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். குறிப்பாக என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு திட்டத்தை எப்படி செயல்படுத்துறது, அந்த திட்டம் செயல்படுத்துறதுக்கு எப்படியெல்லாம் ஒரு செக்லிஸ்ட் போடணும், அதை எப்படியெல்லாம் செய்யணும், எந்த விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதை ஃபஸ்ட்டு செய்யணும், எதை கடைசியாக செய்யணுங்கிற எல்லா விஷயத்தையும் நாங்கள் இந்த ஜேசி இயக்கத்தில் கற்றுக்கிட்டோம். குறிப்பாக இதில் என்ன சொல்லணும்னா, பொறுமைங்கிறத கற்றுக்கிட்டோம். அது மண்டல தலைவர் ஆனதுக்கப்புறம் அந்த பொறுமை, நிதானம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வேகமாக இருக்கக்கூடிய இந்த ஜேசி பயணத்தில் அந்த பொறுமை, நிதானம் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்து, நிறைய நண்பர்களை, நிறைய அனுபவங்களை ஏற்படுத்தி கொடுச்சுங்கிறதுல அது மிகையே இல்லை. குறிப்பாக சொல்லப்போனோம் அப்படின்னு சொன்னோன்னா, என்னுடைய வாழ்க்கையே மாற்றுச்சுன்னா இந்த ஜேசி இயக்கம் மட்டும்தான். ஒரு சாதாரண ஆசிரியராக இருந்த என்ன இன்றைக்கி இந்த ஜேசி இயக்கத்தில் இணைஞ்சு ஒரு மண்டல தலைவர் ஆனதுக்கப்புறம் இந்த 38 மாநிலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 28 மாநிலங்களும் ஒரு 5 நாடுகளும் இன்றைக்கி போயிட்டு வந்திருக்கேன், ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா, அது முழுக்க இந்த ஜேசி இயக்கம் தான். இந்த ஆட்சிக்குழுவில் இருந்த அந்த ஒரு அனுபவம், அந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான இயக்கம். இந்த நேரத்தில் இந்த இயக்கத்துக்கு என்னுடைய நன்றி கடன். அதே நேரத்தில் நன்றி. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு இளைஞர்களை போய் இதை பார்த்துட்டு இருக்கிற இளைஞர்கள் உங்களுக்கு போய் சேரும்போது இந்த இயக்கத்தில் இவ்வளோ வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கீங்க. அப்போ இருந்த டெக்னாலஜி வேறு, இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்டேட்டட் டெக்னாலஜிலையும் நீங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அத்தனை வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. கண்டிப்பாக இந்த ஆர்கனைசேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா, என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆசிரியராக இருந்து இன்றைக்கி மண்டல தலைவராக உயர்ந்த ஒரு முதல்வராகவும் ஒரு டீனாகவும் கண்ட்ரோலர் அளவுக்கு உயர்ந்திருக்குன்னா, அதற்குண்டான அறிவும் அனுபவமும் பொறுமையும் நிதானமும் எங்கே கற்றுக்கிட்டேன்னா இந்த ஜேசி இயக்கத்தில் தான் கற்றுக்கிட்டேன். அருமைங்கண்ணா. எப்பொழுதுமே ஒரு கேள்விகளுக்கு ஒரு மொத்த வாழ்க்கையும் பதிலாக தரக்கூடிய அனுபவம் தான்
இவர்கிட்ட கேட்கும்போது சார்கிட்ட கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா நாம் கேட்டது ஒரு விஷயங்கள், ஆனால் மாணவர்களுக்கு சென்றடைய வேண்டும் பல விஷயங்களை கொடுத்துருந்தார். அந்த அனுபவம் தான் அவருடைய மிகச்சிறந்த அனுபவம், எல்லாரும் ஏற்றுக்கும். இதில் முக்கியமாக ஒரே ஒரு விஷயம், எல்லாருக்கும் ஒரு கனவு உண்டு. எல்லா மக்களும் கனவு காண தகுதியானவர்கள் தான் நம்மளுடைய அப்துல் கலாம் சொல்கிறாருங்க. ஒரு கனவுக்கு சவாலாக இருப்பது அவனுடைய சூழ்நிலையா இல்லது அவனா? அருமையான கேள்வி. கனவு காணுங்கள் அப்படின்னு நம்ம ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் சொல்லியிருக்கார். நம்ம கவிஞர் வைரமுத்து அழகாக சொல்லுவார், சூழ்நிலைகள் அமையாதவரை அனைவரும் நல்லவர்களே அப்படின்னு. ஒரு மிகப்பெரிய, பார்க்குறக்க சாதாரண வார்த்தையாக இருக்கும், ஆனால் அதில் ஒரு மிகப்பெரிய ரகசியம் வந்து இருக்கும். சூழ்நிலை தான் வந்து ஒரு மனிதனுக்கு அவன் அப்படி இருந்தாலும் அந்த அவன் அப்படிங்கிற வர்றதுக்கு சூழ்நிலை ஒரு முக்கியமான காரணம். எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும், அந்த சூழ்நிலைக்கு அமையுமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் சூழ்நிலைகளை கையாண்டு பழகணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஜேசி இயக்கம் ஒரு அருமையான இயக்கம். இதில் சூழ்நிலைகளை கையாளும் போது நான் குறிப்பாக சொல்லணும்னா, மண்டல தலைவராக இருக்கும்போது என்னுடைய ஆட்சிக்குழுவில் பயணிப்பவர்கள் எல்லாமே புது புது அனுபவம் குறைவான ஆட்சிக்குழு உறுப்பினர்களாக இருந்தாங்க. ஆனால் எல்லாத்தையும் இழுத்து ஓடக்கூடிய அந்த தைரியமும் நம்பிக்கையும் இந்த இயக்கம் எனக்கு கொடுத்தது. அந்த சூழ்நிலை அங்கே எனக்கு சரியாக அமைஞ்சது. அதனால தான் அந்த வருடத்தை முழுவதும் ஒரு சிறப்பான வருடமாக கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. இந்த நேரத்தில் கனவுங்கிறது எல்லாருமே காணக்கூடிய விஷயந்தான். அது சின்ன கனவு பெரிய கனவுங்கிறதுலாம் இல்லை. கனவுகளை தாண்டி அந்த கன்சிஸ்டன்சி ஒரு முக்கியமான விஷயம். தொடர்ந்து இது எனக்கு கிடைக்கணும் எனக்கு கிடைக்கணும் எனக்கு கிடைக்கணும் அந்த கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா அந்த கனவு கண்டிப்பாக நனவாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அமையும். அந்த கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா அதுக்குண்டான சூழ்நிலைகள் கண்டிப்பாக. இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு நேற்றே இது நடக்கணும்னு இருக்குது. ஆனால் தொடர்ந்து கார்த்தி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு, நீங்கள் வந்துடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. பட் இந்த சூழ்நிலை அமைஞ்சங்காட்டி தான் இந்த பேட்டியும் இந்த ஒளிபரப்பு நடக்குன்னா இந்த சூழ்நிலைகள் தான் அமைஞ்சிருக்கு. அப்போது அந்த தொடர் முயற்சி தான் அந்த கனவு நனவாகும். முதல் தரமாக நான் பேட்டி கொடுத்துருக்கேன். அவர் சூப்பர் கிங்ஸில் முதல் தடவையாக எடுக்கும்போது என்னென்னா, இந்த தொடர் முயற்சி இப்படிலாம் வந்தால் இந்த வார விழா நல்லா இருக்கும், தலைவர்களுடைய அந்த பேச்சு நல்லா இருக்கும், மற்றவர்களை கொண்டு போய் சேரும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் அவர் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த கனவு இப்போ நனவாயிருக்குன்னா இந்த ஆர்சிஎன் டிவியினோட ஒரு சூழ்நிலை, அவருடைய எடுக்கப்பட்ட முயற்சி, இது எல்லாம் கலந்தாதான். அப்போ ஒரு கனவு நினைவாகணும்னா அந்த சூழ்நிலை தான் முக்கியமானங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நீங்கள் எல்லாருமே ஏற்றுக்குவீங்கன்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். நிச்சயமாண்ணா. ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது நம்ம தான். அந்த சூழ்நிலையிலிருந்து எந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு புது சூழ்நிலையை உருவாக்க முடியுங்கிறத அற்புதமாக சொன்னீங்க. உங்களுடைய ஜேர்னி ஒரு மண்டல தலைவர் வர பிரயாணித்து இன்றைக்கி டீன் தாண்டி ஒரு 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 நிகழ்ச்சினமான ஒரு மிகப்பெரிய ஒரு கல்லூரியினுடைய ஒரு இன்ஸ்டிடியூஷனுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருக்கீங்க. நீங்கள் நீங்கள் உங்களுடைய சூழ்நிலைகள் முன்னாடி உங்கள் சூழ்நிலைகளும் தற்போது உங்கள் சூழ்நிலை நீங்கள் மாற்றிருக்கீங்க. அந்த ஜேர்னி பற்றி சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா நான் இந்த ஜேசி இயக்கம் என்னை பதப்படுத்தது செதுக்குனது அப்படிங்கிறதே கண்டிப்பாக சொல்லுவோம். நமக்கு உதாரணத்துக்கு சொல்லுவோம், கண்டிப்பாக ஒரு சிலை உருவாகணும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய என்னென்னலாம் ஒரு கரடு முள்ளாக இருக்கக்கூடிய அந்த கல்லை அழகாக செதுக்குனாங்க அப்படின்னு சொன்னால் தேவையில்லாத விஷயங்களை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்ட ஒரு அழகான சிலை எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி தான் என்னோடய ஜேர்னியில் ஒவ்வொரு வருடமும் அந்த அனுபவங்கள் கிடைக்கும். இது தேவை, இது தேவையில்லை, இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, இது வேணும், இது வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அடிப்படும் போது கண்டிப்பாக சொன்னால் மிகப்பெரிய அடியெல்லாம் நாங்கள் வாங்கியிருக்கோம். அந்த அடிப்படும் போது இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணோம். அதையெல்லாம் தாண்டி வரும்போது அதற்குண்டான சூழ்நிலை போது இது செய்யக்கூடாதுன்னு நம்ம உள்ளுணர்வு அங்கே இது செய்யாதுடா அப்படிங்கிறத சொல்லும். அப்படிங்கும்போது இது முதல்ல நம்ம அனுபவப்பட்டிருக்கோங்க போது அந்த அனுபவத்தின் மூலிமா இதை செய்யாமல் ஒவ்வொரு சூழ்நிலையில் தாண்டி வரும்போது இப்போ எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அதை கையாளக்கூடிய ஒரு பக்குவத்தையும் ஒரு நிதானத்தையும் இந்த இயக்கம் கொடுத்துருக்குன்னா அது மறுக்கவே முடியாது. தேங்க்ஸ் டு ஜேசிஐ. அந்த ஒரு இயக்கம் தான் இன்னைக்கு உயிர்ப்போடு இருக்கிறக்கும் எந்த ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் அதை ஜமாளிக்கக்கூடிய தைரியத்தையும் தன்னம்பிக்கை கொடுத்துருக்குன்னா இந்த இயக்கத்தினால மட்டும்தான். அதனால அந்த ஜேர்னியில் கண்டிப்பாக அந்த சூழ்நிலைகளை கையாளக்கூடிய அந்த தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் இந்த இயக்கம் கண்டிப்பாக எனக்கு கொடுத்துருக்கு.
அது கண்டிப்பாக இளைஞர்கள் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கிட்டா அந்த தன்னம்பிக்கையும் அந்த நம்பிக்கையும் உங்களுக்கும் தைரியம் கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும். அற்புதம்ண்ணா. சூழ்நிலை கையாளும் திறன் உங்களுக்கு மேம்படுத்தியிருக்கீங்க. ஒவ்வொரு வருடமும் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து அல்லவைகளை நீக்கி நல்லவைகளை பெற வேண்டும் என்று ஒரு அருமையான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கீங்க. நீங்கள் ஒரு தலைவராக இந்த மண்டல தலைவராக இருந்திருக்கீங்க, அதுக்கு முன்னாடி மண்டல துணைத் தலைவராக இருந்திருப்பீங்க, உங்களுடைய கிளை இயக்கத்தின் தலைவராக இருந்திருப்பீங்க. தற்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாள் ஒரு தலைமை ஒரு பிரின்சிபலாக இருந்திருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டீனாக இருந்து டீனுக்கு அப்புறம் இப்படி லீடர்ஷிப்பில் நீங்கள் மூவ் ஆகிட்டே இருக்கீங்க. இங்கே நிறைய லீடர்ஷிப் அகாடமியே நீங்கள் எடுக்கிறீங்க. ஒரு லீடருக்கு மிக கடினமான காலகட்டங்களில், நெருக்கடியான காலகட்டங்களில், ஒரு மீளவே முடியாத ஒரு சூழ்நிலையில் வரும்பொழுது அந்த லீடர் சொல்ல வேண்டிய ஒற்றை வார்த்தை என்னவா இருக்கும்? அவர் பேசக்கூடாது. பேஷன்ஸ், பொறுமை. அந்த இடத்துல பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயங்கள் கிடைக்கும். அந்த ஒரு தலைவர் அந்த பொறுமைக்கு அந்த கையாளணும். மற்றவர்கள் நம்மளை ஏளனமாக பேசுவார்கள், தாக்குவார்கள், எது வேணாலும் பேசலாம். பட் அதை அத்தனையும் தாங்கக்கூடிய ஒரு தைரியமிக்க மகளாக இருந்தால் கண்டிப்பாக என்னென்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாகவே அமையும். பட் அந்த பொறுமை தான் ஒரு தலைவனுக்கு உண்டான ஒரு அழகு. அது இல்லாமல் ஒரு தலைவன் எப்போவுமே சிம்பதிங்கிற ஒரு எம்பதி, மற்றவர்களோட மனநிலையிலிருந்து அவர்களை புரிஞ்சுக்கிட்டாவே என்னன்னா பாதி விஷயங்கள் குறைஞ்சிடும், பாதி பிரச்சனைகள் குறைஞ்சிடும். அப்போ ஒரு தலைவன் தன்னுடைய நிலைமையிலேருந்து தனக்கு எதிராக இருக்கக்கூடிய அவங்களோட மனநிலையிலேருந்து பார்க்கும்போது என்னென்னா கண்டிப்பாக அந்த தலைமைத்துவத்தை ஏற்கும்போது என்னென்னா கண்டிப்பாக அதை செய்ய முடியும். அதுவும் இல்லாமல் அதை டெலிகேஷன் ஆஃப் ஆர்ட்னு சொல்லுவோம். ஒரு வேலையை பிரித்து கொடுக்குறது ஒரு தலைவனுக்கு உண்டான அழகு. நாங்கள் அடிக்கடியுமே சொல்லுவோம், நான் கற்றுக்கிட்ட விஷயம் அப்படி தான். நான் அடிக்கடி கூடிய சொல்யூஷன் தான். ஒரு தலைவன் ஆகட்டும், ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க எந்த பொறுப்பு வேணாலும் இருக்கேன். நான் முதல்வராக இருந்தேன், டீனாக இருக்கேன், இப்போ கண்ட்ரோலராக இருக்கேன், மண்டல தலைவராக இருந்திருக்கேன், கிளை தலைவராக, மண்டல உதவி தலைவராக, பல பொறுப்புகள் இருந்திருக்கேன். அப்போது ஒருத்தர்கிட்ட ஒரு வேலை வாங்குறது தான் ஒரு தலைவனுக்கு அழகு. அப்போ ஒரு வேலையை வாங்கணும், எக்ஸ்ட்ராக்ட் ஒர்க் ஃப்ரம் அதர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆர்ட், அது ஒரு கலை. அந்த விஷயத்தை நீங்கள் வாங்கினா எல்லாரும் மிரட்டியோ இல்லை அன்பாவோ வாங்குறது அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணாங்க. பட் அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஒர்க் ஃப்ரம் அதர்ஸ், மற்றவங்கிட்ட அந்த வேலையை வாங்கணும்னா முதல்ல அந்த வேலை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அவரால் செய்ய முடியாதப்ப அந்த வேலையை நம்ம செஞ்சு காமிக்கணும். அந்த வேலை தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்னா மற்றவங்கள்ட்ட அந்த வேலையை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ யூ நோ எவ்ரி திங், தென் ஒன்லி யூ ஹேவ் டு எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த ஒர்க் ஃப்ரம் அதர்ஸ். இதுதான் சீக்ரெட். சூப்பர்ண்ணா. இப்போ அந்த சூழ்நிலையெல்லாம் பேசி ஆக வேண்டும் சுச்சுவேஷனில் அவர் பேசக்கூடிய ஒரு வார்த்தை எதுவாக இருக்கும்? அவர் பேசக்கூடிய, நான் தான் பேசவே கூடாதுன்னு நீங்கள் கேட்கும்போது என்னென்னா எல்லாத்துக்கும் பொலைட்டாக அவர்களை கேட்கக்கூடாது. ஏன்னா இப்போ பேசுகிறத விட என்னென்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி போல ஜென்சி இல்லையா, இப்போ இருக்கக்கூடிய இது என்ன அப்படின்னா பேசுகிறத விட இன்றைக்கி என்னென்னா கேட்கணும். லிசனிங் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆர்ட். இன்றைக்கி யாரும் எதுவும் கேட்குறக்குள்ள அதுக்குண்டான பொறுமை இல்லை, அதுக்குண்டான டைம் இல்லை, அதுக்குண்டான விஷயங்கள் நிறைய இல்லாமல் இருக்குது. அதனால் லிசனிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒரு தலைவன் கண்டிப்பாக எல்லாத்தினுடைய குறைகளையும் சரி, நிறைகளையும் சரி, பாராட்டுகளையும் சரி, புகழ்ச்சியும் சரி, எதாக இருந்தாலும் நீங்கள் என்னென்னா காது கொடுத்து கேட்கணும். அது எதுக்கு ரியாக்ட் பண்ணணும், எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்கிறது இருக்குது. அதை பொறுத்து அந்த தலைவன் நடந்துக்கிட்டால் ஈஸியாக அந்த சூழ்நிலையை கண்டிப்பாக அதை கையாள முடியும். நிச்சயமாண்ணா. நான் மற்றொரு கேள்வி உங்களிடம் கேட்குறேன். ஏன்னா இந்த கேள்வி யாரிடம் கேட்கவில்லை, நான் உங்ககிட்ட கேட்கணும் விருப்பப்படுறேன். மனிதர்கள் பெரும்பான்மையான நேரங்கள் நல்லவர்கள் தான் அனைவரும். ஆனால் சில நேரங்களில் ஒரு தலைவனுக்கு சூழ்ச்சிங்கிற ஒரு விஷயம் வரும். ஆனால் ஏன்னா ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கும்போது எதிரிகள் இருப்பாங்க, ஆதரவாளர்கள் இருப்பாங்க, சில நேரம் சூழ்நிலை மாறும், அவர்கள் மனநிலைமை மாறும். ஆனால் தோற்றவர்கள் சில நேரம் ஆளாக்கப்படுவார்கள் சூழ்ச்சிகளால். அப்படி சூழ்ச்சிகள் வரும்பொழுது அதை எதற்கொண்டு முறியடிக்க வேண்டும்? சூழ்ச்சிகள் நிறைந்ததான் அரசியல் உலகம், சூழ்ச்சிகள் நிறைந்ததான் இன்னைக்கு உலக வாழ்க்கை. மகாபாரதத்திலே உங்களுக்கே தெரியும், கர்ணன் எவ்வளவு சூழ்ச்சிகள் செய்து அந்த மகாபாரத வெற்றி எடுத்தினா. நம்ம ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக சூழ்ச்சிகள் கண்டிப்பாக தேவை. அது என்னடா நீங்கள் அதை பாசிட்டிவாக எடுக்கணும். எப்படிங்கிறத அந்த நீங்களே பார்த்தீங்கன்னா அபிமன்யு கதையே கேட்டிருப்பீங்க. அபிமன்யு அந்த சக்கரவியூகத்திலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறது அந்த சக்கரவியூகத்தில் உள்ள வர வரைக்கும் கேட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க.
அந்த ஃபைனலாக கர்ணன் சொல்லும்போது அர்ஜுனோட மனைவி வெளியே போயிட்டாங்க, அதனால வந்து வெளியேங்கிறது தெரியல. அதுவும் அங்கேயும் என்ன ஒரு சூழ்நிலை தான், அந்த சுச்சுவேஷன் தான் பிளே வைட்டல் ரோல். அப்போது அந்த சூழ்ச்சிகளை செய்யணும் அப்படின்னா, சூழ்ச்சிகளை வெல்லணும்னா சூழ்ச்சிகளால் மட்டும்தான் வெல்ல முடியும். அப்போது யூ நோ எவ்ரிதிங், A to Z நீங்கள் என்ன விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த சூழ்ச்சிகளில் அழகாக சொல்லுவாங்க, முள்ளால் தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அரசியலாக தான் மட்டும்தான் எடுக்க முடியும். சூழ்ச்சியால் மட்டும்தான் வெல்ல முடியும். அது இன்று மட்டுமல்ல, மனிதன் ஆதி காலத்திலேருந்து அந்த சூழ்ச்சிகளையெல்லாம் தாண்டி தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் டெக்னாலஜி வந்திருக்கு. அப்படின்னா டெக்னாலஜியை ஜெயிக்கணும்னா டெக்னாலஜினால தான் ஜெயிக்க முடியும், வேறு எதனாலும் ஜெயிக்க முடியாது. ஸோ கத்தி டெக்னாலஜி அணுகுண்டு அப்படின்னு போகிறப்போ இதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் வெல்ல வேண்டும் என்றால் சூழ்ச்சிகளால் மட்டும்தான் வெல்ல முடியும். சூழ்ச்சிகளெல்லாம் வெல்லலான்னு சொல்லி மகாபாரதத்தினுடைய அருமையான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா, இந்த இளைஞர்களுக்கு எல்லா நேரமும் கூட இருந்து பார்த்திங்கன்னா ஒரு தன்னம்பிக்கை, நம்பிக்கை, அப்புறம் வந்து விடாமுயற்சி இப்படிங்கிற விஷயங்கள் வந்து கண்டிப்பாக பொதுப்படையாக கொடுத்துட்றாங்க. ஆனால் ஒரு தலைவருக்கான மிக முக்கிய பங்காக வந்து அவர் சூழ்ச்சிகளால் கவரப்படும் பொழுது சூழ்ச்சியோட வெல்லணுன்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கொடுத்துருக்கிறது வந்து உண்மையாகவே ரொம்ப ஹாப்பி. ஒரு லார்ட்ஸில் சொன்னாங்க லாபி பண்ணணும் அப்படின்ட்டு, இதை நான் அப்படி எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல லாபி பண்ணும் பொழுது அது எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் அருமையாக சொன்னீங்கன்னா. அது லாபிங் போகிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். பாலிடிக்ஸில் வந்து எப்போவுமே அந்த லாபிங்கிறது தான் ஒரு இனிஷியல் ஸ்டேஜ், பட் அதான் டிசைடிங் விஷயம். அரசியல் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு இன்ஃப்ளூயன்சிங் லீடர்ஷிப். என்னுடைய கருத்தை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள என்னால் உண்டான முயற்சிகள், என்னுடைய செய்கையின் மூலியமாகவும், என்னுடைய ப்ராஜெக்ட்ஸ் எது வேணாலும் இருக்கணும், என்னுடைய அப்ரோச் அப்படிங்கிற அந்த விஷயங்களில் தான் நான் மற்றவங்களை வந்து கவர் பண்ண முடியும். என்னுடைய கருத்துக்களை அவங்களை ஏற்று வைக்கணும். இப்போது அது சட்டமன்றம் ஆகட்டும், இல்லை பாராளுமன்றமாகட்டும், இல்லை ஐநா சபையாகட்டும், எதாக இருந்தாலும் அந்த ஒரு இடத்துல கூடி முடிவெடுக்கிறதுக்கு முன், ஏன்னா அங்கே போய் இட்ஸ் என்னென்னா ஒரு பப்ளிக் ஃபோரம், அங்கே வந்து என்னென்னா ஒரு எலைட் ஃபோரம், அங்கே போய் சண்டை கட்டிட்டோம் இது பண்ணிட்டோம் நம்ம வந்து தன்னுடைய கருத்துக்களெல்லாம் நம்ம வெளியே சொல்ல முடியாது. பட் அதே நேரத்தில் அந்த லாபி அப்படிங்கிறது அதற்கு வெளியே, சட்டமன்றத்துக்கு வெளியே, பாராளுமன்றத்துக்கு வெளியே, இல்லை ஒரு கவர்னிங் போர்டுக்கு வெளியே அப்படிங்கிற அந்த அந்த கூட்டத்திற்கு முன்பாக செல்வதற்கு முன்பாக இதெல்லாம் முடிவெடுக்க போகிறோம். இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம், யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க, யாரெல்லாம் என்னென்ன, அதாவது வந்து என்னென்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ கடைசி வரைக்கும் டெட் எண்ட் வரைக்கும் என்னென்ன முயற்சி, யாரை எதெல்லாம் கரெக்ட் பண்ண முடியுமோ அத்தனை விஷயங்களையும் அந்த லாபியில் முடிச்சுட்டு போனால் தான் அந்த விஷயத்தை நம்ம நினச்சதை சாதிக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர்கள்னு ஒரு பக்கம் இருப்பாங்க, லாபினால பாலிடிக்ஸ்னால வெற்றி பெறக்கூடிய தலைவர்களும் இருப்பாங்க. அதில் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா, நம்ம காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த சிதம்பரம் அவர்களை கூட சொல்லலாம். இஸ் அ குட் லாபி பொலிட்டீஷியன். அவர் மக்களால், நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, மக்களால் ஜெயிக்கிறாரா என்னங்கிறது இல்லை, பட் லாபியில் அவர் அடிச்சுக்கவே முடியாது. எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த ஒரு முடிவை ஏற்கக்கூடிய வகையில் மற்றவங்களை அந்த இன்ஃப்ளூயன்ஸ் செய்யறதுல ஒன் ஆஃப் த நம்பர் 1 பொலிட்டீஷியன். அந்த அளவுக்கு வந்து நம்ம ஜேசி இயக்கத்துலையும் சரி நிறையா தலைவர்கள் அந்த லாபியில் வந்து நிறையா விஷயங்களை கற்றுக் கொடுக்குறதுக்கு உண்டான விஷயங்கள் நம்ம மண்டலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நேரடிங்கிறத விட லாபியில் தான் நிறையா விஷயங்கள் நடந்திருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போது நம்மளுடைய கருத்துக்களை மற்றவங்களை வைக்கிறதுங்கிறதுல ஒரு முக்கியமான பங்கு அந்த லாபி பாலிடிக்ஸ் இருக்குது. அது வரக்கூடிய தலைமுறைகள் இந்த லாபி பாலிடிக்ஸ் ஏதோ அரசியலுக்காகவோ தேர்தலுக்காகவோ மட்டும் இல்லை, இது நீங்கள் குடும்பத்திலையும் யூஸ் பண்ணலாம், மாமனார் மாமியார் மருமகள் சண்டைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ப்ரொஃபஷனில் காம்படிட்டர் இருப்பாங்க, உங்கள் ப்ரொஃபஷனில் பிஸ்னஸில் நீங்கள் ஜெயிக்கணும்னா கூட இந்த லாபி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி காம்படிட்டரை ஃபேஸ் பண்ணலாம், எப்படி காம்படிட்டரை ஜெயிக்க முடியுங்கிறத இது எல்லாத்தையும் பாசிட்டிவ் அப்ரோச்சில் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இது வந்து as a good thing for in politics, good thing for your profession and business and social life and family life. அருமையாக சொன்னீங்கன்னா, இந்த லாபி பண்ணுறதும் பாலிட்டிக்ஸ் எப்படி பண்ணுறதும் ஒரு லீடர்ஷிப்பில் வந்து நாட் ஓன்லி ஃபார் தட், லீடர்ஷிப்பில் வந்து சேலஞ்சஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணுறதை விட இந்த லாபியில் எப்படி, இந்த பாலிட்டிக்ஸில் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணணும். இப்போ கூட நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிளில் கூட நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க முடியுது என்னால். எங்கே வந்து அந்த எக்ஸாம்பிள் வந்து டச் ஆகும், எப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து அது ரீச் ஆகுன்றது நான் வந்து மனதார புரிஞ்சிக்க முடியுது. நீங்கள் வந்து ஒரு அருமையான ஒரு பிரின்சிபலாக மட்டும் இல்லாமல், ஒரு டீனாக மட்டும் இல்லாமல், இப்போ வந்து ஒரு நிர்வாகக்குழு இயக்குனராக இருக்கும் பொழுது
இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து உங்கள் நண்பர்கள் இந்த ஜேசியில் நட்புகளுக்கு வந்து நீங்கள் நிறைய பெற்றிருக்கீங்க. அந்த நட்புகள் உங்களுக்கு சில சமயங்கள் எதிர்கருத்துக்கள் தெரிவிக்கும் பொழுதும் எதிராக சூழ்ச்சிகளாக நடைபெறும் பொழுது உங்கள் மனநிலைமை எப்படி இருந்துச்சுன்னா? கண்டிப்பாக நண்பர்கள் தான் உறவுகளை விட, சொந்த உறவுகளை விட இந்த ஜேசி இயக்கத்தில் கற்றுக்கிட்டது சம்பாரிச்சது என்னென்னா நண்பர்கள் தான், நட்பு தான். இந்த நட்பு தான் இன்றைக்கி லைஃபே கொண்டு போயிட்டுருக்கு. ஒரு லைஃப் ஸ்டைலை பண்ணி கொடுத்தது அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான். இதில் அந்த எதிர்கருத்துக்கள் கண்டிப்பாக இருக்கும். ஒரு கணவன் மனைவி இடையே, ஒரு பெற்றோர்களிடையே, குழந்தைகளிடையே ஒரு கருத்து வேறுபாடு வருங்கிற இந்த ஒரு சமகாலத்தில் ஒரு நண்பர்களிடையே கருத்து வேறுபாடு வர்றதுங்கிறது சகஜம். ஒப்பீனியன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன்ஸ் இருக்கும். பட் அந்த ஒப்பீனியன் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த கருத்து வேறுபாடுனால அந்த நட்பு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடாது. இந்த கருத்தில் நான் இருக்கேன், அந்த கருத்தில் நீங்கள் இருக்கீங்களா, அந்த கருத்து வேறுபாட்டில் இருக்கலாம், அதுக்காக ஃப்ரெண்ட்ஷிப் பாதிக்கக்கூடாது. அக்செப்ட் பண்ணிக்கணும். இதுதான் அப்படின்னு சொன்னால் இதை அக்செப்ட் பண்ணி, ஓகே நீங்கள் இதில் இருக்கீங்களா, ஓகே நீங்கள் இதில் இருங்க, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நான் இதை பண்ண போகிறேன், இதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பாதிக்கக்கூடாது. நேரடியாக பேசும்போது என்னென்னா அந்த ஒப்பீனியன் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வந்து அங்கே சால்வ் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஷிப் வந்து என்னென்னா மெயின்டைன் ஆகும். நிச்சயமாக ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. இந்த நட்பை எப்படி வந்து நட்பை ரொம்ப தானம் கொண்டு போகிறது, எதிர்கருத்துக்கள் தெரிவிச்சாலுங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக சொன்னீங்க. நீங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு விஷயமா, ஒரு வேல்யூவா ஜேசிஐ நீங்கள் எது சொல்லுவீங்கண்ணா? ஜேசிஐ வேல்யூஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதில் தனிமனித மேம்பாடு தான் நம்ம வந்து முதல் முறையாக பார்க்குறோம். ஒரு மிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட் தான் சொல்கிறோம். இன்னைக்கு ஈரோடு மாநகரத்தை நம்ம என்ன சொல்கிறோம், ஜேசிஐனுடைய மெக்கா அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு வந்து ஜேசிஐ 3 தலைமுறைகளாக இருக்கக்கூடிய இந்த ஜேசிகம் ஒவ்வொரு ஒருத்தருடைய வளர்ச்சியை நீங்கள் பார்க்கும்போதுல இந்த இயக்கம் ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும், ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் எந்த அளவுக்கு உயிர்ப்பு கொடுத்துருக்குங்கிறதுல வந்து அதில் எந்த அளவும் சந்தேகம் இல்லை. இன்றைக்கி சக்தி மசாலா ஆகட்டும், எஸ்கேஎம் ஆகட்டும், இல்லை நிறைய இருக்கக்கூடிய முன்னாள் தேசிய தலைவர்கள், முன்னாள் மண்டல தலைவர்கள், கிளை தலைவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிஸ்னஸ்லேயும் இன்றைக்கி ஒரு லெவலில் அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த இயக்கத்தினால மட்டும்தான். இந்த இயக்கம் கொடுத்த அந்த ஒரு திட்டமிடல், இந்த இயக்கம் கொடுத்துக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கை, இந்த இயக்கம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல உறவு, இந்த இயக்கம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஒத்துழைப்பு, இது எல்லாம் ஒருங்கிணைத்து சொல்லிக்கிட்டே போகலாம். இன்றைக்கி சாதாரண ஒரு ஆசிரியர் அந்த என்ன இன்றைக்கி ஈரோட்டுக்குள்ள ஒரு அறிமுகப்படுத்தி இன்று ஜேடி அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் தெரிய வச்சிருக்குன்னா இந்த இயக்கம் மட்டும்தான். அப்போ இந்த இயக்கத்திற்காக வந்து செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் திருப்பி நாம் செய்யணும்னா இந்த காலம் கண்டிப்பாக பத்தாது. ஏன்னா 100 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த இயக்கம் ஈரோட்டில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா 3 தலைமுறைகளாக ஏற்படுத்தியிருக்கு. இந்த 3 இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு வந்து அது போய் சேர்றதுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியமாக தான் இருக்குது. ஏன்னா அதுக்கு உண்டான நிறையா வாய்ப்புகள் நிறைய இடத்துல இருந்துகிட்ருக்கு. பட் அதை விட இதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். இதனால் பலனடைந்தோம் என்ற ஒரு நம்பிக்கையிலையும் பலனடைந்து விட்டோம் என்ற ஒரு உரிமையில சொல்கிறோம். இதுக்குண்டான வாய்ப்புகளை நீங்கள் தேடி வாருங்கள். இந்த இயக்கம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு அதிகமாக செய்ய காத்திருக்கிறது. சூப்பர்ண்ணா. ஒரு தலைவர் தான் நிறைய தலைவர்களை உருவாக்கும். லீடர்ஸ் கிரியேட் லீடர்ஸ் அப்படிம்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்கள் இந்த ஒரு 17 வருட பயணம் மற்றும் நீங்கள் வந்து மண்டல தலைவராக இருக்க முன்னாடி இருந்து 17 வருட பயணத்தில் வந்து நிறைய மண்டல தலைவர்களை உருவாக்கியிருக்கீங்க, உலகத் தலைவர்களை உருவாக்கியிருக்கீங்க, நிறைய சிறு கிளைகளுக்கான தலைவர்களை உருவாக்கியிருக்கீங்க. அந்த உருவாக்கி கொடுத்ததில் உங்களுடைய பங்களிப்பு நிறைய இருந்தாலும் எதற்காக அதை செய்தீர்கள்? இது எதற்காக செய்தீர்கள் இதுக்கு கேள்வியே வித்தியாசமாக இருக்குது. நான் இதனால் பயனடைஞ்சேன். ஏன்னா நான் பேசிக்காக ஒரு ஆசிரியருங்கும் போது ஆசிரியர் எப்பவுமே ஏணி மாதிரி தான். ஏணிங்கிறது வந்து எப்படின்னா ஏணி எல்லாத்தையும் இப்போ என்னுடைய மாணவர்கள் உலகம் பூரா இருக்காங்க, யூகேல இருக்காங்க, யூஎஸ்ல இருக்காங்க, தென் இந்தியா பூரா எல்லா மாநிலங்களும் இருக்காங்க. அப்போ என்னை நம்பி எங்கிட்ட படித்த மாணவர்கள் இன்றைக்கி உயர்ந்த இடத்துல இருக்கும்போது எனக்கு பயங்கரமான சொந்தம். எப்பவுமே ஏணி அங்கேயே தான் இருக்கும், அது ஏறி மேலே போயிட்டே இருப்பாங்க. என்னை சார்ந்த என்னையும் வந்து நான் பார்த்த தலைவர்கள் என்னை தலைவராக்கி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க, தலைவராக்கி என்னை அழகு பார்த்தாங்க. எனக்கு கீழே இருக்கு இந்த இயக்கத்தினுடைய ஒரு சாராம்சமே ஒரு அற்புதமான விஷயமே அதுதான். இந்த இயக்கத்தில் ஒரே ஒரு வருடம் தான் தலைவராக இருக்க முடியும். யார் ஒரு நிரந்தர தலைவரோ நிரந்தர பொதுச் செயலரோ யாரும் கிடையாது. ஒரு வருடம் மட்டும்தான் தலைவர். இந்த இயக்கத்தினுடைய உயிர்ப்பே அதுதான். அப்போ
கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் யாரெல்லாம் தலைவராகணும்னு நினைக்கிறாங்களோ, யாருக்கெல்லாம் அந்த அனுபவம் கிடைக்குதோ, யாருக்கெல்லாம் அந்த தகுதி இருக்கோ, அந்த தகுதி உள்ள நபர்களை நாங்கள் தலைவராக இருக்கிறத விட மற்றவர்களை தலைவராக உருவாக்கி பார்க்கறதுல அதை விட சந்தோஷம் ஜாஸ்தியாக இருக்குது. இன்றைக்கி அதைத்தான் 2008 இருந்தது ஒரு விஷயம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி வரைக்கும் இன்றைக்கி எப்படியெல்லாம் இந்த ஜேசி உருமாற்றம் அடைந்து மற்ற இயக்கங்களுக்கு விட அதிகமாக இன்றைக்கி ஒரு உழைப்பை போட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணியிருக்கோம். Zone 17 அப்படின்னா த செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும், ஏன் இந்திய ஜேசிக்களுக்கு மட்டும் இல்லை, உலக ஜேசிக்களுக்கே ஒரு முன்னாதாரமாக மண்டலம் 17 இருக்குங்கிறத உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம். அப்படின்னா இந்த மாதிரி தலைவர்களை கேட்கக்கூடிய தலைவர்களை உருவாக்கியிருக்கோங்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. இந்த பணி இதோடு நிற்காது. நாங்கள் உயிர் இருக்கும் முறை, கடைசி மூச்சு இருக்கும் முறை தலைவர்களை உருவாக்கி கொண்டே தான் இருப்போம். அற்புதம்னா, ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். ஒரு லீடருக்கு நிறைய தாண்டி ஒரு பர்சனலைஸ்டாக கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்தோம். அதை நீங்கள் அருமையாக சொன்னீங்க. ஒரு தலைவருக்கு சூழ்நிலைகளையும் வெல்லக்கூடிய, சூழ்ச்சிகளையும் வெல்லக்கூடிய திறன் வேண்டும். ஃபைனலாக ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட்னா ஒரு 10 கேள்விகளை உங்களிடம் கேட்கலாம் என்று நினைக்கிறேன். அதுக்கு ஒற்றை வார்த்தையில் நீங்கள் பதிலளிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஒரு பிரச்சனை வரும்பொழுது உங்களுடைய மனநிலைமை என்ன? பொறுமையாக இருக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் பொறுமையாக இருக்கணும். பிரச்சனையே இல்லாத இடத்தில் பிரச்சனையை உருவாக்கினால் தட் இஸ் பாலிடிக்ஸ். நீங்கள் எப்பொழுதும் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வார்த்தை, பெரிய வார்த்தை அல்ல, சிறிய வார்த்தை, எது வந்தாலும் பார்த்துக்கலாம். இதைத்தான் மக்கள் விரும்புவார்கள். உலகத்தில் மிகப்பெரிய ஆறுதலான சொல் பார்த்துக்கலாம். என் நண்பர் ஈரோடு கதிர் சொல்லியிருக்காரு. அற்புதம். இந்த பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வேர்டு Zone 17 புகழ் பெற்றிருக்குன்னா அது உங்களால் மட்டும்தான். நன்றி. அதையும் தாண்டி ஒரு முக்கியமான கொஸ்டின், நாம் ஏன் பிறந்தோம்? அது கடவுளினுடைய நியதி. நம்ம ஏன் ஜேசியில் சேரணும்? அதுவும் கடவுளுடைய நியதி. நம்ம ஜேசியில் பயன்பெற்றுட்டு என்ன பண்ணணும்? நம்ம டெவலப் ஆகிருப்போம், மற்றவங்களையும் டெவலப் பண்ணணும். மிக அருமைனா இந்த ஜேசி சூப்பர் கிங்ஸ் ஜேசி வார விழாவில் உங்களுடைய நேர்காணலுக்கு எங்களுக்கு தந்து இந்த இளம் தலைமுறைக்கு ஒரு விடாமுயற்சியை தாண்டி ஒரு அரசியல் எப்படி எதிர்கொள்வது, சூழ்ச்சி எப்படி எதிர்கொள்வது என்ற ஒரு தனித்துவமான ஒரு தலைமை பண்பை இன்றைக்கி நீங்கள் கிட்ட பகிர்ந்திருக்கீங்க. இந்த ஜேசி வார விழாவில் பார்க்கக்கூடிய அனைத்து இளைஞர்களும் அனைத்து எதிர்கால தலைவர்களும் இந்த ஒரு நிச்சயமாக இந்த நேர்காணலுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல கருத்துக்களை கொடுத்துருக்கோம். அதையும் தாண்டி உங்களோடு இந்த ஒரு நேர்காணல் கிடைத்தவைக்கே எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. அதுவும் எனக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஜேடினா எல்லோரும் பார்க்கும் விதம் ஒரு இப்படி பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் ஒரு உயிர்ப்புடன், ஒரு மனிதன் தொடர்ந்து சேவைகளில், ஒரு மனிதன் தொடர்ந்து ஒரு தலைமைத்துவத்துக்கு அடிகோலாக பயணித்து கொண்டிருப்பவர் என்பது அனைவரும் அறிந்ததே. அந்த வகையில் நான் இன்றைக்கு உங்களை நேர்காணல் நடத்தியது எனக்கும் எங்களுடைய சங்கம் ஜேசி ஈரோடு சூப்பர் கிங்க்கும் ஒரு மிக பெருமையான தருணம். இந்த இதுக்கு இந்த ரெயின்போ டிவிக்கு நீங்கள் கொடுத்த நேர்காணல் அனைவருக்கும் கண்டிப்பாக உதவியாக இருக்கும். உங்களுடைய வருகைக்கு மிக்க நன்றி அண்ணா. நன்றி கார்த்திக். ஜேசி ஈரோடு சூப்பர் கிங்ஸ் ஜேசி வார விழாவின் இந்த ஒரு நிகழ்வில் என்னை அழைத்து பங்கேற்றமைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ரெயின்போ டிவிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.